இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை ஆரம்பமாகும். அந்த ஆரம்பம் ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய பூகம்பத்தை உண்டு பண்ணிடுச்சுன்னா என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். பயப்படக்கூடாது, கேள்வி கேட்கணும். பயப்படுறவங்க கடைசி வரைக்கும் திருத்திக்க மாட்டாங்க. ஒரு விஷயம் நினச்சி கஷ்டப்படுறேன்னு சொல்கிறவங்க கடைசி வரைக்கும் திருத்திக்க மாட்டாங்க. ஸோ அன்பை செயல நிறைய பேர் என்கிட்ட, நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நல்ல மனுஷன், நான் அவரை ஏமாற்றிட்டேன், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்படின்னு. நீங்கள் ஒரு மனுஷனை ஏமாத்தினதால நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. சரி, இப்போ ஏமாத்துற மனுஷங்கிட்ட மறுபடியும் அன்போட அக்கறையோட பேசுங்க. அவர் மன்னிக்கிற வரைக்கும் அவர்கிட்ட பேசுங்க, தப்பே கிடையாது, 100% தப்பு கிடையாது, மன்னிக்கிற வரைக்கும். அப்போது நீங்கள் நான் இவ்வளோ தூரம் கேட்குறேன் ஆனால் நீ ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல ஆணவத்தையும் அகங்காரத்தையும் இன்டைரக்டாக நுழைக்கக்கூடாது. ரெண்டாவது, இனி இந்த மனுஷனுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்த மாதிரி எந்த மனுஷனுக்கும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லணும். இப்படி சொல்லும்போது உங்களோட நம்பிக்கை பலப்படும். இல்லைன்னா உங்களுக்கு அவநம்பிக்கையை பேஸ் பண்ணி தான் ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க. ஸோ நான் ஒருத்தங்களை ஏமாற்றிட்டேன் அப்படின்னா அவங்கக்கிட்ட நான் அவங்க மன்னிக்கிற வரைக்கும் அவங்கக்கிட்ட பேசணும்.